நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி காலை என்ன டிஃபன்னா பூரியும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலை டிஃபன் வந்து பூரி தான். பூரி செஞ்சு ரொம்ப நாளாச்சு. சப்பாத்தி இட்லி தான் காலைல நம்ம வீட்டில் டிஃபனாக இருந்தது. சரி இன்றைக்கி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரி செய்யலாம் சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். சரி இன்றைக்கி பூரி செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி பூரி காலையில் நம்ம வீட்டில். பூரிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான். சட்னி அரைச்சிட்டு தாளிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கிழங்கை விட இந்த வேர்க்கடலை சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வேர்க்கடலை சட்னி பூரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு விட எனக்கு கிழங்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் பூரியும் வேர்க்கடலை சட்னி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபனு. கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பிக்கிட்டு இருந்தது லைட்டாங்க பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக போட்டேன். இந்த பூரி பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். பூரி செஞ்சிச்சு. வேர்க்கடலை சட்னி பூரி இப்போ சாப்பிட்லாம். உண்மையாகவே சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பூரி. அதனால் காலையில் எண்ணெயாக இருக்குது. எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம காலைல வெறி வைத்து எண்ணெய் பொருள் சாப்பிடுவாங்களா. பாருங்கள் பூரியும் வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி வேர்க்கடலை சட்னியும். சாப்பிட்லாம். உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூரிக்கும் வேர்க்கடலை சட்னி சுட சுட பூரியும் வேர்க்கடலை சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் சாப்பிட யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னியும் பூரியும் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல். பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல், தயிர் சாதம் தான். கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். தயிர் சாதம் சாப்பிட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதான் மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு. பாய்.